அன்பு கூறியவர்களே, விசேஷமாக இன்று உலக அளவில் தாத்தா பாட்டி முதியோர்கள் தினம் நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த வேளையில் எல்லாம் தாத்தா பாட்டிக்கும் என்னுடைய முதியோர் தினம் நாள் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயமாக உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து நான் வாழ்த்துகின்றேன், நான் மன்றாடுகின்றேன். அன்பானவர்களே, தாத்தா பாட்டி பற்றி பேசும் வரை நம்முடைய முன்னாள் பாப்பரசர் பிரான்சிஸ் ஒரு முறை நம்மிடம் கூறினார், தாத்தா பாட்டி என்றாலே ஒவ்வொரு குடும்பத்தின் பொக்கேஷம், புதையல். பொக்கேஷம், தாத்தா பாட்டி என்றாலே புதையல். அதே நேரத்தில் தாத்தா பாட்டி என்பவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் ஞானத்தின் சின்னம், the symbol of wisdom in every family. ஆகவே தாத்தா பாட்டி பற்றி பேசும் பொழுது ஒரு சிறிய கதை எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஒரு ஊரில் ஜான் என்றைய ஒரு இளைஞர் தாத்தா பாட்டி வளர்ப்போடு வளர்ந்தான். தாத்தா பாட்டியோடு வளர்ப்போடு ஜான் வளர்ந்தான். ஏனென்றால் ஜான் உடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள். குழந்தை பருவத்தில் இருந்து முதிர் வயது வரை ஜான் தாத்தா பாட்டியோடு வாழ்ந்து இருந்தான். சில காலங்கள் பின்பு ஜானுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. ஜானுக்கும் 2 குழந்தைகள் உண்டு. தாத்தா பாட்டியை ஜான் ஒரு முதியோர் இல்லத்துக்கு, ஆர்ஃபனேஜ், நர்சிங் ஹோம் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தாத்தா பாட்டியை ஜான் ஒரு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பினார். ஏனென்றால் ஜானுக்கு ஏகப்பட்ட வேலை, இதை மேற்கொண்டு குடும்ப பொறுப்புகள் ஜானுக்கு. மாதத்துக்கு ஒரு முறை ஜான் தான் தாத்தா பாட்டியை இந்த முதியோர் இல்லத்தில் போய் சந்திப்பார். மாதத்துக்கு ஒரு முறை. இடையில ஜான் தன் தாத்தாக்கு ஒரு தொலைபேசி ஒரு பரிசாக வாங்கி கொடுத்தான், ஐபோன். ஜான் தன் தாத்தாக்கு ஒரு தொலைபேசி ஐபோன் பரிசாக வாங்கி கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் தாத்தாவை ஜான் தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்வார். தொலைபேசி வாங்கி கொடுத்த காரணத்தால் ஜான் முதியோர் இல்லத்துக்கு போவது குறைத்து விட்டான். சில மாதங்கள் பின்பு தாத்தாவை சந்திக்க ஜான் இந்த முதியோர் இல்லத்துக்கு போனான். தாத்தாயிடம் ஜான் ஒரு கேள்வி கேட்டான். தாத்தா, நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த ஐபோன் பரிசு பிடித்ததா? உங்களுக்கு பிடித்ததா? அந்த ஐபோனுடைய விலை தாத்தா $8,000, $8,000. அந்த ஐபோன் வழியாக தாத்தா நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொள்ளலாம் என்று ஜான் தாத்தாயிடம் சொன்னார். மறுமொழியாக தாத்தா ஜானிடம் சொன்னார், தொலைபேசி மிகவும் அற்புதம், சூப்பர். ஆனால் தொலைபேசி விட தாத்தாவுடைய விருப்பம், தாத்தாவுடைய ஆசை, நான் உன்னோடு ஒரே வீட்டில் வாழ வேண்டும். உன்னுடைய முகத்தை, உன்னுடைய குரலை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து ரசித்து தாத்தா காலமாக வேண்டும் என்று ஜான் தாத்தா சொன்னார். சகோதர சகோதரிகளே, தொலைபேசி என்பது தொடர்பு கொள்ள ஒரு கருவி மட்டுமே. தொலைபேசி ஒருபோதும்
மனிதனுடைய பாசத்தை, மனிதனுடைய உணர்வை, உறவுகளை வெளிக்காட்டவே முடியாது. The handphone cannot change, cannot replace the human relationship. இன்றைய திருப்பலியின் கொண்டாட்டத்தினுடைய மைய பொருள் எது என்றால், பூமியின் அழுகுரல், ஏழைகள் அழுகுரல். ஆங்கிலத்தில் the cry of the earth is the cry of the poor people. சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் பூமி, இந்த தாய் நிலம் பாதிக்கப்படும் பொழுது, ஒவ்வொரு முறை பாதிக்கப்படும் பொழுது மனித குலம் பாதிக்கப்படும். குறிப்பாக ஏழை மக்கள், வறுமையில் இருக்கின்ற ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் பொதுவாக ஏழை மக்களுக்கு வளங்கள் மிகவும் குறைவு. The poor people don't have resources like rich people. வளங்கள் மிகவும் குறைவு ஏழை மக்களுக்கு. ஆகவே ஒவ்வொரு முறை காடுகள், மலைகள் சாய்க்கும் பொழுது, ஒவ்வொரு முறை ஆறுகள் மற்றும் கடல் மாசுபடும் பொழுது, அதன் பின்னால் ஒரு ஏழை மக்கள் முகம் இருக்கும். சுருக்கமாக சொன்னால் அன்பானவர்களே, இயற்கைக்கு சிறந்த எதிரி ஒன்று இருந்தால் அது மனிதன் குலம்தான். வானிலை மாசுபடும் பொழுது, பாதிக்கப்படும் பொழுது விவசாயிகள் பாடுபடுவார்கள். ஆறுகள் மாசுபடும் பொழுது கிராமத்து மக்கள், மீனவர்கள் பாடுபடுவார்கள். அதேபோல் வெள்ளம், சுனாமி வரும் பொழுது ஏழை மக்கள் பாடுபடுவார்கள். ஏன் என்றால் அன்பானவர்களே, செல்வாக்கு உள்ளவர்கள் புதிய பொருட்களை, புதிய சாமான்களை வாங்க முடியும். ஆனால் ஏழை மக்களால் முடியாது. ஆகவே நம்முடைய தாய் பூமி துன்புறுத்தும் போது நம்முடைய ஏழை மக்கள் நிச்சயமாக துன்புறுத்துவார்கள். ஏனென்றால் ஏழை மக்கள் அன்பானவர்களே, இந்த தாய் பூமியை நம்பி, இயற்கையை நம்பி வாழ்கிறவர்கள் ஏழை மக்கள். பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் ஜெனசிஸ், இறைவன் ஆதாம் மற்றும் ஏவாவும் படைத்தார். நான் இவர்கள் இருவருக்கும் இறைவன் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, நான் படைத்த இந்த பூமியை மற்றும் எல்லாம் உயிர்களும் பாதுகாக்கும். மிக தெளிவான கட்டளை. ஆகவே ஆதாம் வழியாக பிறந்த நாம் அனைவருக்கும் அதே கட்டளை தான். இந்த பூமியை, இந்த நிலத்தை பாதுகாக்கின்ற கட்டளை, அழிக்கின்ற கட்டளை அல்ல, பாதுகாக்கின்ற கட்டளை. ஸோ அன்பானவர்களே, தொடக்க நூலில் நமக்கு தெளிவாக கற்பிக்கின்றது, இந்த பூமி மற்றும் எல்லாம் உயிர்களும் இறைவன் உடைய சொந்தம். உங்களுடைய சொந்தம் அல்ல, என்னுடைய சொந்தம் அல்ல, இறைவன் உடைய சொந்தம். ஆகவே மனிதன் ஆகிய நாம் இந்த பூமியை, இந்த பூமியின் உரிமையாளர் அல்ல, நாம் அனைவரும் இந்த பூமியின் பணியாளர் மட்டுமே. ஆகவே இந்த பூமியை பாதுகாக்கின்ற வேலை ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக உண்டு அன்பானவர்களே. ஸோ இந்த தாய் சொர்க்கம் பூமியை நாம் அனைவரும் மூன்று வகையாக, மூன்று வழியாக, மூன்று செயலாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் காப்பாற்ற முடியும், காக்க முடியும். முதல் செயல், முதல் வழி
உணவை வீண் ஆக்கக்கூடாது. உணவை வீணாக்காதீர்கள். உணவை வீண் ஆக்குவது நன்றி இல்லாத உள்ளத்தை சுட்டி காட்டுகின்றது. ஆகவே அன்பானவர்களே, தயவுசெய்து ஒவ்வொரு முறை உணவை சாப்பிடும் பொழுது ஏழை மக்களை, உணவு இல்லாதவர்களை சிற்ற நேரம் சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது செயல், நெகிழி குப்பை, ஆங்கிலத்தில் பிளாஸ்டிக் சொல்லுவேன். நெகிழி குப்பையை, நெகிழி பொருளை பயன்படுத்துவது நாம் குறைக்க வேண்டும். அன்பானவர்களே, பிளாஸ்டிக் அல்லது நெகிழி என்பது ஒரு பயனுள்ள பொருள். ஆகவே அதை மொத்தமாக தடை செய்வது சாத்தியமல்ல. ஆனால் நிச்சயமாக நெகிழியை நாம் குறைவாக பயன்படுத்த முடியும். மூன்றாவது செயல், நாம் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு செடி, நாம் ஒவ்வொருவரும் ஒரு செடி அல்லது ஒரு மரம் நாம் நட்ட வேண்டும். அன்பானவர்களே, தயவுசெய்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு நொடியும் சுவாசிக்கின்ற இந்த காற்று, இந்த ஆக்சிஜன் உடைய சொந்தக்காரர் மரங்கள், செடிகள். ஆகவே ஒவ்வொரு மரத்துக்கும் செடிக்கும் ஒரு நன்றி கடனாக நாம் ஒரு செடி அல்லது ஒரு மரம் இந்த வாழ்க்கையில் நட்ட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தன்னை ஒவ்வொரு முறையும் ஏழை மக்களோடு அடையாளம் படுத்தினார். இதை மேற்கொண்டு ஏழை மக்களோடு இணைந்து வாழ்ந்து இருந்தார். மத்தேயு அதிகாரம் 25 chapter 25 இயேசு கூறுகிறார், ஏழை மக்களுக்கு, சிறியோருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள். மறுபடியும் படிக்கிறேன். ஏழை மக்களுக்கு, இயேசு சொன்ன வார்த்தை, ஏழை மக்களுக்கு, சிறியோருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆகவே அன்பானவர்களே, ஏழைகள் துன்படுத்தும் பொழுது நாம் இயேசுவை துன்படுத்துகின்றோம். நம்முடைய முன்னாள் பாப்பரசர் பிரான்சிஸ் பல முறை நம்மிடம் ஞாபகம் படுத்தினார், பூமியும் ஏழையும் ஒருபோதும் நாம் பிரிக்கவே முடியாது. We cannot separate the earth from the poor people. ஏன் என்றால் இந்த பூமியை உண்மையாக நேர்மையாக நேசிக்கின்றவர்கள் ஏழை மக்கள் தான். இந்த பூமியை நேர்மையாக உண்மையாக நேசிக்கின்றவர்கள் ஏழை மக்கள். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய திருப்பலியின் கருப்பொருள் இன்று பூமியின் அழுகுரல், ஏழைகள் அழுகுரல் மிகவும் பொருத்தம் ஆனது. ஆகவே இந்த திருப்பலியில் நம்முடைய தாய் பூமியை பாதுகாக்க, ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவனிடம் நாம் இன்று கேட்டுக்கொள்வோம். இந்த பொன்னான வார்த்தைகளோடு என் பிரசங்கத்தை நிறைவு செய்கின்றேன். தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்கள் இந்த பொன்னான வார்த்தை. அன்பானவர்களே, தாய் பூமியை நேசிக்காதவர்கள் ஒருபோதும் ஏழை மக்களை நேசிக்க மாட்டார்கள். தாய் பூமியை நேசிக்காதவர்கள் ஒருபோதும் ஏழை மக்களை, இயேசுவை நேசிக்க மாட்டார்கள். ஆமென்.